இதயம் தொட்ட கதைகள். அறிஞர் அண்ணாதுரையின் புதுப்பொலிவு. சார் வணக்கம் சார். வர சொன்னீங்களாமே. வாக்கண்ணா, இன்னைக்கு நன்னடத்த சர்டிஃபிகேட்ல ரிலீஸ் ஆக போறல. வேடிக்கை என்னன்னா, சாராயம் காய்ச்சின ஒன்ன குடிப்பழக்கத்தை முழுசுமா எதிர்த்த காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்றது தான். என்ன சார் பண்றது? நான் ஒன்றும் அவரை மாதிரி மகான் இல்லையே, சாதாரண மனுஷன் தானே. வாஸ்தவம் தான், அவரும் சராசரி மனுஷனா இருந்தவர் தானே. அதுக்காக அவர் அப்படியே இருந்துடலையே. தான் மட்டும் இல்லை, இந்த மொத்த இந்திய சமுதாயத்தையே முன்னேற்றணும்னு நினைச்சாரு. இந்தியாவோட முதுகெலும்பு கிராமம் தானே அவர் நம்பினாரு. ஆனா அந்த கிராமத்தை இப்பெல்லாம் யார் நினைக்கிறாங்க? பணம் மட்டும் சம்பாதிச்சா போதும்னு பட்டணத்துக்கு வந்து குறுக்கு வழியில போறீங்க. இந்த பட்டணம் உங்களுக்கு என்னத்தை கொடுத்துச்சு? ஜெயில் வாழ்க்கை தானே. பட்டணம் மாய உலகம், எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் சார் நான் கிராமத்துக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ இதுதான் பண்ணணும்னு சொல்ற உரிமையோ அதிகாரமோ எனக்கு கிடையாது. நீ இங்க இருந்த ஒரு வருஷமோ தொலைச்ச உன்னோட வாழ்க்கைய தேடிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ இங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் ஏ ஃப்ரெண்டா இந்த அட்வைஸை மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும். ரொம்ப நன்றி சார். எவ்வளவு நேரம் தான் வீடு வாசலே பார்த்துட்டு இருப்ப? டீய குடி. டீ பொடியா? தம்பி, முத்துராசு மகன் தானே? ஆமாம் ஆமாம். ஏதோ குச்சிக்கிழங்கு விவசாயம் பண்றதா கேள்விப்பட்டேன். அது குச்சிக்கிழங்கு இல்லைங்க, மரவள்ளி கிழங்கு. அட தெரியுமாப்பா, 2 ஏக்கர்ல விளைச்சல போட்டு அது எப்படிப்பா வியாபாரம் பண்ணுவ? வெளிநாட்டில் தான். வெளிநாட்டுலயா? அங்க எப்படிப்பா ஆளை பிடிச்சா? சென்னையில் கோட்டையில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமாக தான். என்ன இருந்தாலும் படிச்ச பிள்ளைங்க தான். எங்களை பாரு, இன்னும் உள்ளூர்ல வியாபாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா? வேற யாரு? அவன் செல்லத்தை தான். அது ஒன்றும் இல்லை, இந்த மருந்தடிக்கிறான்ல செல்லம், அவனை தான் எங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன தம்பி, மருந்து அடிக்கிறது வெயிலுக்கு பின்னாடி தானே அடிக்கணும், இப்ப அடிக்கணுங்கிற? இந்த மருந்து எப்போ வேணாலும் அடிக்கலாண்ணே. ஆமாமா, அதுக்கு நேரங்களா இருக்கா என்ன? என்ன தம்பி, வியாபாரத்துல விபரமா தானே இருக்கணும், இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கீங்க. ஐயா, சிகரெட்டை கொடுங்க. வரேன் தம்பி. போ போ. டேய், உன்னுடைய விவரம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, பெரிய விவகாரமே இருக்கும். டேய், சும்மா இருக்க மாட்டீங்களாடா? ஐயா ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. போயா. மா தாயே, வெளியே வந்து கண்ணை காட்டுமா. மா மகாலட்சுமி, வெளியே வந்து கருணை காட்டுமா.
ஐயா உலகத்திலேயே முதல்ல பிச்சைக்காரனை காதலுக்கு தூது விட்டது நீயாதான் இருப்ப. சூப்பர். போயா. போடா, ஆதிவாசி. ஐயோ என்னங்க போயும் ஒரு பிச்சைக்காரன் தான் கிடைச்சானா? அவன் கவலைப்படுத்துறது பத்தாதுன்னு நீ வேற என்ன கவலைப்படுத்துறியா? அப்படி இல்லைங்க, போயும் ஒரு பிச்சைக்காரனை போய் செலக்ட் பண்ணிருக்கீங்களே. போன வாரம் உன்னை பார்த்தது, அதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? ஆனால் பார்க்க முடியல. இந்த பொடியனையும் தேடினேன், அவனையும் காணோம். ஏதோ எனக்கு தோணுதை நான் செஞ்சேன். இதுக்கு போய் சும்மா. என்னங்க, போன வாரம் நம்ம 2 பேரும் கோவில்ல பேசிட்டு இருந்தத மீனா பாத்துட்டாங்க. யாரு? அதான் அந்த ரேஷன் கடைக்காரரோட பொண்டாட்டி, அந்த குந்தாணி தான். நான் போகும்போது வரும்போதெல்லாம் கண்ணனின் காதலின்னு என்ன கிண்டல் பண்றா. அது மட்டும் இல்லங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு வேற என்ன பயமுறுத்துறா. அதான் நான் வெளியவே வரல. வீட்டுக்குள்ள இருந்தா மறைச்சிட முடியுமா? அப்படி இல்லங்க, நான் உங்களை விரும்புறேன்னு சொல்றதுக்கும் உங்க பொண்ணு ஒருத்தரை விரும்புறான்னு இன்னொருத்தர் எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. உங்க அப்பாட்ட வந்து பேசட்டுமான்னு கேட்டதுக்கு படிப்பு முடியட்டும்னு சொன்னேன். அதுக்காக 1 வருஷம் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? அப்படின்னா வாரம் வெள்ளிக்கிழமை கோயில்ல மீட் பண்ணலாமா? என்னது, வாரத்துக்கு ஒரு தடவையா? வேற வழியே இல்லைங்க, பயமா இருக்கு. அப்படின்னா ரஞ்சித், மாமா டேய் வாடா. தோரேன். என்ன மாமா? இந்தா கடையில் போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடு. சரி மாமா. இப்ப எதுக்கு அவனை கடைக்கு அனுப்புறீங்க? சரி, எதுக்கு இந்த பொடியை கூட சேர்த்து சுத்திட்டு இருக்கிற? எனக்கு ஒரு ஆம்பளை துணை வேண்டாமா? யாரு இவரு? உனக்கு ஆம்பளை துணை? அப்போ இவரு உன் பக்கத்துல இருந்தா உன்னை யாருமே நெருங்க முடியாது, அப்படித்தானே? என்ன? இனிமேல் உன்னை அடுத்த வாரம் தானே பார்க்க முடியும். அதுக்கு ஒரு வாரத்துக்கும் சேர்த்து ஞாபகம் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு உமா கூட. புடிச்சிட்ட. உன் மாமனார் என்னதாண்டா சொன்னாரு? பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. அதான் யோசனையா இருக்கு. அந்த ஆளு பிடிவாதக்காரன்னு ஊருக்கே தெரியும். அநேகமா அந்த ஆளு ஒத்துக்கிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, ஆனா அவங்க அப்பா செல்லி மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அவ என்ன சொன்னாலும் அவர் கேட்பாருன்னு செல்லி என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா. அப்படி அவர் ஒத்துக்கலாம் என்ன பண்ண போற? அதாண்டா எனக்கு ஒன்றும் புரியல. செல்லி அவங்க அப்பா மேல உயிரே வச்சிருக்கா. நான் வான்னு சொன்னாலும் அவ உடனே ஓடி வந்துட மாட்டா. அது சரி, அவரை எப்படி சம்மதிக்க வைக்க போற? உங்க சித்தி சித்தப்பா விட்டு பேச வைக்க சொல்ல வேண்டியதானே? என்னை கூட வச்சுட்டாலே செலவாகும்னு நினைக்கிறவங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா வருவாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த ஆளு சும்மாவே துள்ளுவான். பெரியவங்க போய் பேசலான்னு வையன், ரொம்ப பேசுவான். நீ பொறுமையா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தெளிவா நல்லதா ஒரு முடிவெடு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்க பண்றோம். அதுக்கு இல்லடா, ஓடிப்போய் கல்யாணம் பண்ணுறதுல எனக்கும் செல்லிக்கும் சுத்தமாக விருப்பம் இல்லை. இன்னைக்கு ஈவினிங் செல்லி வீட்டுக்கு போகலான் இருக்கேன். பார்ப்போம் அவள் என்ன முடிவு எடுக்கான்னு. அவர் ஆசைப்பட்டது தப்புன்னு சொல்ல முடியாது. நமக்கு அது தகுதி இருக்கான்னு யோசிக்கணும். ஐயா தம்பி, மன்னிக்கணும். உங்களை கண்டிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ எனக்கு உறவும் இல்லை, உரிமையும் இல்லை. நீ படிச்சவ, ஊர் உலகத்துக்கு பயப்பட மாட்டேன். ஆனா நான் படிக்காதவன், எல்லாத்துக்கும் பயந்து தானே ஆகணும். நான் சராசரி மனுஷன் தானே.
ஐயா வாழ்றதே நமக்காக தான். இந்த சமூகத்தில் தானே வாழ்றோம். 4 பேர் தப்பா பேசுவாங்கிறதுக்காக பயந்து பயந்து வாழ முடியுமா? 4 பேர் தப்பா பேசக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பயந்து வாழணும்னு சொல்றேன். முடிவா என்னதான் சொல்றீங்க? நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பாத்தியா சொல்லி, உன்னையே உயிரா நினைக்கிற உங்க அப்பா உன் ஆசையை குறுக்க நிக்க மாட்டான்னு சொன்ன. என்ன பண்ண போற? சொல்லு சொல்லி, என்ன பண்ண போற? நீ என்ன முடிவெடுத்தாலும் சரின்னு சொல்றதுக்கு நான் உனக்கு இதிகாச காதலன் கிடையாது. சொல்லிட்டு போக வரல, கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்பா, யார் யாருக்காகவோ என்ன வாழ சொல்றீங்க, எனக்காக என்ன வாழ சொல்ல மாட்டீங்களாப்பா? எனக்கு என் வாழ்க்கையை கொடுங்கப்பா ப்ளீஸ். ப்ளீஸ் பா. செல்லி, எழுந்துருமா. எனக்கு சம்மதம்மா. ஹலோ. சொல்லுப்பா. அந்த படம் எப்படி இருந்தது? நான் போய் பார்த்தேன். ஹீரோ நல்லா தான் அடிச்சிருக்காரு. பார்க்கலான்னு நினைக்கிறேன். அண்ணா, அப்புறம் சரிப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட. ஓகே, சரிப்பா. வணக்கண்ணே. பாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன விஷயம்? நீங்க சொன்ன மாதிரி விவசாயத்தில் நல்ல உரங்கள் போட்டனால நல்ல விளைச்சல் வந்திருக்கு. நீங்க எப்போ அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா அப்போ அறுவடை பண்ணிடலாம். என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? இல்லை கண்ணா, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னண்ணே? நீ விவசாயம் பண்ணதை லோக்கலில் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கண்ணா. ஏண்ணே? எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப டல்லாக இருக்கு. அதனால நிறைய சரக்கு பழசே இருக்கு. என்னண்ணே இப்படி திடீர்னு சொன்னா என்ன அர்த்தம்? எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தான் மார்க்கெட்டிங் ரொம்ப டல் ஆயிடுச்சு. நான் வாங்கி வச்சதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே முடிச்சிட்டு இருக்கேன். நான் 1 ஏக்கர் இல்லாமல் 2 ஏக்கரில் விவசாயம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் பேச்சு நம்பி ஊரில் இருக்க சில பேரும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்கிறது? கண்ணா, லோக்கலில் வியாபாரம் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அதெல்லாம் சரியாக வராதுண்ணே. ஒன்று பண்ணுறீங்களா? கிழங்கு நீங்கள் எடுத்துங்க, பணத்தை நான் எப்போ வேணாலும் வாங்கிக்கிறேன். அதை வச்சு நான் என்னப்பா பண்ணுறது? வாங்கி வச்சு 4 மூட்டை கிழங்கு கடைக்கு சிப்ஸாக தான் போட வேண்டியிருக்கும். சாரி கண்ணா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணா, சாரிப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் நம்புகிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன நம்புவாங்கன்னு நான் போகிறேன். டேய் டேய், அங்க ஊரே 2 பட்டு கிடக்கு, இங்கடா வெட்டிட்டு இருக்க? என்ன சொல்ற? தெளிவா சொல்றா. டேய், நம்ம போட்ட முதல்ல அத்தனையும் போச்சுடா. என்னடா சொல்ற? கண்ணை விளைஞ்ச கிழங்கு அத்தனையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானாம்டா. ஐயோ, ஏன்டா? டேய், மார்க்கெட்டிங்லாம் டல் ஆயிடுச்சாம்டா. அதனால இப்ப விளைச்சலாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றானாமே. அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் போய் வியாபாரம் பண்ணுவானா? இல்ல, தரங்க வந்து மொத்தத்தையும் எடுத்துக்க மாட்டேன்ட்டானா. அவனும் 2 ஏக்கர்ல விவசாயம் பண்ணிருக்கான்ல, இப்ப என்ன பண்ண போறானா? அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நம்ம பேசினபடி காசு வாங்கிட்டு வருவா. என்னடா, அவனே நஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ல. ஆமாமா, நஷ்டப்பட்டு இருக்கேன். நீ போய் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணு. ரொம்ப நல்லவன்ல நீ. அது இல்லடா. என்ன அது இல்லடா? புதுசா விவசாயம் பண்ண அவன் மட்டும் பண்ணிருக்கணும். கமிஷன் கிடைக்கணும், ஊரெல்லாம் விவசாயம் பண்ண சொன்னான்ல.
இப்ப நஷ்டம்னு வந்தா ஒதுங்கண்ணா எப்படி? சரி இப்ப என்ன செய்யணுங்கிற இப்போ? வேற என்ன பண்றது? விளைச்சல் எடுத்துட்டு பணத்தை கொடுக்கட்டும். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா? அவன் இல்லைன்னு சொல்லிடுவானா? சொல்லி பார்க்கட்டும். அப்புறம் நடக்கிறதே வேற. நானே எங்க அப்பா கைகால புடிச்சு பணத்தை வாங்கி விவசாயம் பண்ணிருக்கேன். ஆனா இது மட்டும் நஷ்டம் தெரிஞ்சிச்சு எங்க அப்பா தொலைச்சு போடுவான் தொலைச்சு. சரி இப்ப நீ வரையா இல்லையா? சரி நீ வர மாதிரி தெரியல. வர்றதும் வராதும் வாங்கிட்டோம், நான் போறேன். டேய் நில்றா. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னதானே எல்லாரும் நம்பணும். இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? டேய் நானும் தான் இழந்திருக்கேன். அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவர்கிட்ட பேசி நஷ்டத்தை வாங்கி கொடு. என்னடா பேசுறீங்க? இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸ்போர்ட் ரொம்ப டல்லா இருக்கு, அதனால அவங்களால கொள்முதல வாங்க முடியல. அவர்கிட்ட போய் நான் எப்படிடா? இத பாரு கண்ணா, நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. உன்னை நம்பி தான் வீட்டுல கடனை வாங்கி விவசாயத்தை பண்ணிவிட்டோம். லாபத்தை காட்ட வேணாம், முதல்ல அது காட்டணும்ல. அதுக்கு சொன்னபடி காசு வாங்கி கொடு. இல்லைன்னா நீயே எடுத்துக்கிட்டு காசு கொடு. நஷ்டம்னு சொல்றீங்களே, நீங்களாவது 1 ஏக்கர்ல தான்டா பண்ணீங்க, நான் 2 ஏக்கர்ல பண்ணியிருக்கேன். அதனால நஷ்டம் எனக்கு தான்டா. அது உன்னோட தப்பு. எது? நம்பிக்கை வச்சதா? உங்களால என் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி நம்பிக்கை வச்சனே, அது என் தப்பு தான்டா, தப்பு தான். நான் என் தலையை அடமானம் வச்சாது உங்கள் பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன். நீ உன் தலையை அடமானம் வைப்ப, நிலத்தை வைப்ப எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரத்தில் எங்கள் பணம் வரணும். என்னங்க, சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. நான் நஷ்டப்பட்டதா அப்பன் பிள்ளைய கொண்டாடுறீங்களா? எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. நீங்க எல்லாம் கரெக்டா பேசுறீங்க, நான் மட்டும் தானே தப்பா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பேசுறது என்ன? இப்போ என்னையும் உனக்கு பிடிக்காது. வாழ்க்கையில தோத்துட்டேன்ல. அதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல, எதுக்கு என் கண்ணுல நிக்கிறா? போய் தொலைங்கிறல்ல. என்னடா சித்தப்பா, விவசாயம் பண்ணது நஷ்டமாகி போச்சு. அதுக்காக? நான் மட்டும்தான் பிரச்சனை இல்லை, நான் சொன்னேங்கிறதுக்காக என் கூட சேர்ந்து 4-5 பேர் விவசாயம் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கிழங்கு வாங்குறேன்னு சொன்னவர் கொள்முதல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கேன்ட்டாரு. அதான் இப்போ எல்லாரும் சேர்ந்து சரக்கை எப்படியாவது விற்று கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற? உங்களுக்கு லோக்கல் சந்தையில் வியாபாரிகள்லாம் தெரியும், அதனால் அவங்ககிட்ட சொல்லி சரக்கெல்லாம் அந்த லோக்கல் சந்தையில் விற்க ஏற்பாடு பண்ண முடியுமான்னு தான். இப்போ என்ன பண்ண சொல்ற? என்ன நீ படிச்சுட்டா பெரிய ஆள்னு அர்த்தமா? கஷ்டமா இருந்தா தான் என்னை பார்க்கறதுக்கு உனக்கு கண்ணு தெரியுது. 1 ஏக்கரா 2 ஏக்கரா 8 ஏக்கரா கிழங்கு விவசாயம் பண்ணியிருக்க. 8 ஏக்கரா கிழங்கு கொண்டு போய் நான் கொண்டு போய் வைக்க முடியும்? யார்கிட்டையும் கெஞ்சி கூத்தா கூட நான் அந்த கிழங்கு விற்க முடியாது. இது மாதிரிலாம் தொழில் பண்ண முடியாது. உன்ன மாதிரி இந்த மாதிரி தொழில் பண்ணி அசிங்கப்பட முடியாது. பொருளை விற்க முடியாட்டாலும் 1 லட்சம் பணமாவது கடனா தரலாம்ல. நீ ஏன் நஷ்டப்பட்டு நிக்கிற? உனக்கு பணம் கொடுத்துட்டு என்ன நஷ்டப்பட்டு நிக்க சொல்றியா? ஒண்ணு வேணா பண்ணு, ஒரு நிலத்தை என் பேரு கிரையம் பண்ணி கொடுத்துரு, உன் கடனை எல்லாம் நானே அடைச்சிடுறேன். சரி சித்தப்பா, அப்ப நான் என்ன பண்றது? நீதான் படிச்சிருக்கியே, படிப்பு கத்த வேலையை பாரு. மாசம் பிறந்தா உனக்கு சம்பளம் வர வேலையை பாரு. உனக்கு விவசாயம் எல்லாம் தோதுப்பட்டு வராது. சரினா நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வா, அப்புறம் இல்லைன்னா உன் இஷ்டம்.
சரி, நாளைக்கு நான் வரேன். சாமி, அம்மா இன்னும் முகத்தை காட்டலையா? டீ சாப்பிடுங்க சாமி. காசு இல்லைங்கிறது தெரியும், அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். மாஸ்டர், ஒரு டீ போடுங்க சாமிக்கு. யோ, நீ பிச்சை போட்ட அளவுக்கு நான் ஆயிட்டேனா? நக்கல் பண்றியா? போயங்க. டீ கேன்சல். டேய் ரஞ்சித், இங்க வாடா. என்ன மாமா? டேய், அந்த அக்காவை பார்த்து நான் கூப்பிட்டேன்னு வர சொல்றியா? சரி மாமா. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? சரி, சரி, என்கிட்ட பேச பிடிக்கல இல்ல? வாழ்க்கையில தோத்தா இதான் கிடைக்கும். வாழ்க்கையில தோத்தா சுவாரஸ்யம் தான் போகும்னு நினைச்சேன். இப்படி வாழ்க்கையே போகும் நான் நினைக்கல. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒன்னும் இந்த மண்ணை நம்பி ஏமாந்து போல. சொல்லி மனுஷன் நம்பிதான் ஏமாந்து போன. இனிமே என் முகத்தை பார்க்கக்கூடிய தர்ம சங்கடத்தை நான் உனக்கு கண்டிப்பா தரமாட்டேன். அவங்க கேட்கறாங்கிறதுக்காக எல்லா நாளையும் எழுதி கொடுத்துட்டு வந்துருவியா? கழுத்துல கத்தி வைக்காத குறை, வேற என்ன பண்ண சொல்ற? அதுக்காக ஊரை விட்டே வந்துருவியா? ஊர்ல எல்லாரையும் ஏமாத்திட்டேன்னு சொல்லி என்ன கேவலமா பேசுறாங்க. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? அது எனக்கு தெரியல. உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். நீ தான் ஏதாவது ஐடியா பண்ணணும். ஆனா நான் சீக்கிரமா நிறைய பணம் சம்பாதிக்கணும். குறுக்கோளியில தான் தொழில் பண்ணணும். சரி, நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. என் முகத்துல கரிய பூசணும்னு நினைச்சவங்க முகத்துல நான் கரிய பூசணும். எனக்கு தெரிஞ்ச சாராய வியாபாரி ஒருத்தர் இருக்காரு, அவங்க கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன். நீ தொழிலை கத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் முதலாளி ஆயிரலாம். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். வா நட்ராசு. அண்ணாச்சி, வேலைக்கு சொல்லியிருந்தல, இவன் தான் பேரு கண்ணன். அப்படியா நட்ராசு, இந்த தொழிலில் புது ஆளை நம்ப முடியாது. ஏதோ நீ வந்து சிபாரிசு பண்றதுனால நான் ஒத்துக்கிறேன். நம்பிக்கையான ஆளு தானே? 100% நம்பலாம் அண்ணா. இந்த பாரு தம்பி, நம்ம செய்யற தொழில் ஓடி ஒளிஞ்சு செய்யற தொழில், வெளிப்படையா செய்யற தொழில் கிடையாது. தெரியும்ல? சரிங்க. ஏன்னா நம்ம பண்றது மொத்த தொழில். மொத்தமா போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, மொத்த தொழிலும் முடங்கி போயிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
சரியா? சரிங்க. ஏய் பிரகாஷ், ஐயா. வாடா. வரையா தம்பி புது பையன் வச்சுக்க, இந்த டெலிவரி படுத்ததெல்லாம் பழக்கப்படுத்தி விடு. சரிங்கய்யா. ஆ? தம்பி போய் பாரு, ரொம்ப நன்றிங்க. வாங்க. ம் போ. கூட்டு போ. நடராசு, அண்ணே. நாம இங்க இருந்து சரக்கெல்லாம் அமிச்சோம்ல, அதெல்லாம் போய் சேர்ந்துருச்சான்னு பாத்தியா? டேய் பிரகாஷ், டைம் ஆச்சு பாரு, சரக்கு எடுத்து விடுறா. ஏய் பாத்துப்பா, 25,000 ரூபாய் சரக்கு, பாத்து ஏத்துப்பா. மெதுவா மெதுவா மெதுவா. அப்படிதான். சீக்கிரம் சீக்கிரம். பாத்து ஏத்துப்பா. அப்படிதான், சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது பாரு. அண்ணா சரக்கெல்லாம் டெலிவரி பண்ணிட்டேன். சொக்கலிங்க கூட பைசா செட்டில் பண்ணிட்டாப்ல. ஆனால் நீங்கள் அவனுக்கு இனிமேல் சரக்கு கொடுக்க வேண்டாம்ண்ணே. ஏன் கண்ணா? அண்ணா நம்மக்கிட்டே சரக்கு வாங்கி மிக்ஸ் பண்ணி விற்கிறானே, அதனால் நமக்கு தானே கெட்ட பேர். நீ சொன்ன நான் மறுப்பு சொல்வேனா? அப்போ நான் ஒரு யோசனை சொல்கிறேன். என்னண்ணே? நீ வந்தபோது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நீ படித்த பையன், தொழில் எப்படி செய்வேன்ட்டு இருந்தேன். நீ வந்த பிறகு 3 மாசத்துல தொழில் பெருசாக வளர்ந்துருச்சு. அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக எத்தனை நாள் என் கூடவே இருக்க முடியும்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நம்ம செட்டியார் ரவி பாரு, உனக்கு பணம் 10,000 ரூபா தருவாரு. நாளையிலேருந்து கரிசல் பெட்டி கருமாத்தூர் சரக்குக்கு நீ தான் முதலாளி. என்னண்ணே இப்போ திடீர்னு? என்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் வெறும் வேலைக்காரனாக தான் இருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் தான் தொழில் மாதிரி நினச்சி செய்கிற. எனக்கு ஒரு தம்பி இருந்தா நான் என்ன செய்வேனோ அதைத்தான் உனக்கு செஞ்சுருக்கேன். நாளையிலேருந்து நீ முதலாளி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வரேன். எங்க சரக்குலாம் போயிடுச்சா? போயிடுச்சுங்கய்யா. பிரகாஷ், ஐயா நாளைக்கு தேவையான சரக்குலாம் இருக்குல்ல? இருக்குங்கய்யா. பேமெண்ட்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேங்க. சரி, யார் யாரும் லிஸ்ட் எடுத்துட்டு வேலையாட்களுக்குலாம் சனிக்கிழமை வந்து பேமெண்ட் வாங்கி சொல்லு. கண்ணா கண்ணா கண்ணா, வா நடராஜு. இந்தா இதுல 1.5 லட்ச ரூபாய் இருக்கு. மொத்த சரக்குக்கும் காசு கொடுத்துட்டாங்க. 3 மாசத்துல இவ்வளவு பெரிய ஆளாவேன்னு நான் நினைக்கவே இல்லை. விட்டா அரசியல பெரிய ஆள் ஆயிடுவா போல் இருக்கு. நாம அரசியலுக்கு வரணும்னு காலம் விருப்பப்பட்டா அதை மாற்றவும் முடியும். வரியோ இல்லையோ தெளிவா அவரை மாதிரியே கொல்ல போற. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு ராணின்னு தெரிஞ்ச ஒரு நாடக நடிகை இருக்காங்க. அவங்க நாடக தொழில் நஷ்டமா இருக்கான். அதனால என்ன ஃபைனான்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் உன்னை கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். சரி, அவளுக்கு நம்ம ஃபினான்ஸ் பண்ணனால நமக்கு என்ன லாபம்? அந்த நாடகத்தை நம்ம எடுத்து நடத்தணும்னா 4 ஊர் பழக்கம் கிடைக்கல நமக்கு. அண்ணே, உங்களை பார்க்க ராணின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. வர சொல்லு. சரிங்கண்ணே. நடராஜு, வரவே சொல்லிட்டியா? எல்லாம் நீ கொடுப்பேன்னு ஒரு நம்பிக்கை தான். வணக்கம். உட்கார் ராணி. உன்னை பத்தி எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, பெட்டி வச்சுட்டு வந்துடுறேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நீங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, 2-3 மாசமா என் கூட பழகிட்டு இருக்கீங்க. என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா நடிக்கிற. ஆனா போட்ட காசு தான் வரல. நான் என் நடிப்பை பத்தி கேட்கல, என்ன பத்தி கேக்குறேன்.
உன்னை பற்றி நான் சரி, நானே கேக்குறேன். நான் உங்களோட மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறேன். பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பின்ன என்ன? பிடிச்சிருக்கு. நான் நீ பண்ணுற தொழில் தான். அது அது விட்டுட்டா போச்சு. ட்ராமா தொழிலை விடுறதுனால உனக்கு எந்த அர்த்தமும் இல்லையே. சேச்சே, எனக்கு டிராமா விட என் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதுவும் உங்களை மாதிரி நல்லவர் கிடைக்கும்போது எது வேணாலும் எடுக்க நான் தயாரா இருக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஆ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கம்மா. சொல்லுங்க சார். வாழ்க்கையை விரட்டினா வாழ்க்கை நம்மளை விரட்டணும்னு சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில் நிஜமா நடந்துடுச்சுமா. என்ன பண்றது சார்? நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல. உண்மைதாம்மா. நாம நினைச்ச மாதிரி நாடகத்தில் மட்டும்தான் நடக்கும். வாழ்க்கையில் தலைக்கீழாக தான் நடக்குது. நானும் விரட்டிகிட்டே வந்துட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு நாகராஜ் கிட்ட டேட் வாங்கி இருக்கேன். அதனால நாகராஜ் சாரா? சார், அவர் இப்ப நடிக்கிறது இல்லையே. குடிபோதைக்கு அடிமையாயிட்டதால கேள்விப்பட்டேன். இப்ப அவர் எப்படி சார் இருக்காரு? நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். அவரை பார்க்காமலே இருந்தேன். தற்செயலா ஒரு நாள் டிராமா ஹாலில் பார்த்தேன். என் பின்னாடி உட்கார்ந்துருந்த யாரோ ஒருத்தர் ஸ்டேஜில் நடிக்கிறவனை திட்டிக்கிட்டே இருந்தாரு. யாருன்னு திரும்பி பார்த்தா நாகராஜ் சாரு. டிராமா முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் டிராமா பண்ணலாமேன்னு சொன்னாரு. ரொம்ப தயக்கமாக தான் இருந்துச்சு எனக்கு. என் தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட அவரு, நான் குடிக்கிறது இல்ல, குடிப்பழக்கத்தில் எல்லா பணத்தையும் விட்டுட்டேன், அதையும் விட நான் காதலிச்ச என் கலை என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னார் அவரு. அவர் ரொம்ப கண் கலங்கிட்டாருமா. நல்ல மனுஷன். வாழ்க்கை அவரை புரட்டி போட்டுடுச்சு. இனி அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கு இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க சார். அது செஞ்சு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில நான் நாடக நடிகை ஆனதுக்கு காரணமே நீங்க தானே சார். அதனால என் டிராமால் நீதான் நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. நீயும் நாகராஜும் சேர்ந்து நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. என்னம்மா அமைதியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நடிக்கிறது இல்ல. தெரியும், எனக்காக பண்ணுவேன்னு நம்பிக்கையோட வந்திருக்கேம்மா. புரியுது சார். உங்கள மாதிரி கலைய காதலிச்ச நல்ல டிராமா பண்றவங்க இப்ப யாருமே இல்ல. உங்க டிராமா ட்ரூப்ல வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இதுல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. அவரையும் கொஞ்சம் கேட்கணும். ராணே, ஆ? ராணே, இதோ வந்துட்டாரு. உங்களுக்கு 100 ஆயுசுங்க. இவரு என்னோட குருநாதர். வணக்கம். பேரு குருசாமி. ராமா ட்ரூப் வச்சிருந்தாரு. உன்னை நடிகை ஆக்கினார்னு சொன்னியே, அவர்தானே? ஆமாங்க. என்னங்க, இவரு நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்காரு. சொல்லுங்க சார், என்ன வேணும்? இது வந்தா நான் செஞ்சு தரேன். இல்லங்க, இவரு இப்போ ஒரு டிராமா ப்ரோக்ராம் பண்றாரா. ம். அதுல நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்ன தம்பி யோசிக்கிறேன்? நீங்க அவளை நடிகையாக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கலாம். ஆனா
இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. தம்பி, ராணி நடிப்பாங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். உங்கள் நம்பிக்கை பொய்யாக்குனதுக்காக என்னை மன்னிக்கணும். அது இல்லைங்க. ராணி, தம்பி ஏன் வேணான்றீங்க? இந்த டிராமா நடத்தினாதான் எனக்கு வாழ்க்கையே திரும்ப கிடைக்கும். என் வாழ்க்கையே நாசமாயிடும். என்ன தம்பி சொல்றீங்க? உண்மையை உடைச்சே சொல்கிறேன். என் முன்னாடி நாடகக்காரின்னு ஊரில் இருக்கவங்க கேவலமாக பேசுகிறத நான் விரும்பலை. அப்படி என்னங்க கேவலமா போயிடுச்சு என் நாடகம்? இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. நீங்கள் கிளம்பலாம். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அதான் கிளம்பலான்னு சொல்லிட்டேன்ல. என்னங்க? உங்களை நம்பி வந்தேன்ல, என்னை என் செருப்பால் அடிச்சுக்கணும். சர்ச் பண்ணியா? சரிங்க. ஹலோ ஹலோ சார், இங்கே என்ன பண்ணுறீங்க? பார்த்தா தெரியல, சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சார், இது யார் வீடு? என் செல்வாக்கணான்னு தெரியுமா உங்களுக்கு? யோ, நீ யாரா இருந்தா எனக்கு நீயா? இந்த பார், நான் நினச்சவன தண்ணியில்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன். நீ யாருக்கிட்ட வேணா பேசு, என்கிட்ட வாரண்ட் இருக்கு. இப்போ எதுக்காக என் வீட்டை சர்ச் பண்ணுறீங்க? நீ சாராயம் காய்ச்சறன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், இது ராங் இன்ஃபர்மேஷன். நாங்கள் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அப்படிங்க எதுவுமே கிடையாது. இன்ஃபர்மேஷன் ராங்கா ரைட் ஆனா இப்போ தெரியும். சார் சார் 2 காலையும் சாரா இருக்கு சார். உள்ள வச்சிருந்தாங்க சார். என்ன வாய்க்குள்ளேயே பேசுன? என்ன இது? சார், இது எப்படி வந்துன்னு எனக்கு தெரியாது சார். எம்எல்ஏ பழி போடுறதுக்காக யாரும் கொண்டு வச்சுட்டாங்க சார். இதெல்லாம் கோர்ட்ல வந்து பேசு. சரி, எங்கள் வீட்டில் இதான் இருக்குன்னு உங்கள்கிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? டிராமா ட்ரூப் வச்சிருக்கல குருசாமி, அவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான். சார், இதுல கேஷ் இருக்கு சார். சரி, எல்லாரும் வண்டியில ஏத்தியா? யோ கேனடி பையா. யா, அடே. ஆயா. நம்பிக்கை துரோகங்கிறது எவ்வளோ பெரிய வலின்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரியாமல் நான் வேற செல்லியை தூக்கி போட்டேன். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான்னு எனக்கே தோணலை. என்ன நம்பி ஏமால் நம்பிக்கை வச்சவளுக்கு நான் பண்ண துரோகம் எவ்வளோ பெருசு. பாவம், அவள் என்ன பண்ணாலோ இப்போ என்ன பண்ணுறாளோ. டார்லிங், என்ன உங்க வைஃப் ரொம்ப முடியா இருக்கா? என்ன நீ புதுசா பாக்குற மாதிரி கேக்குற? உள்ளவா. என்னங்க, சாப்பிட வாங்க. சரி, சாப்பாடு சீக்கிரம் எடுத்து வை. அப்புறம் நல்லி இன்னைக்கு இங்க தான் தங்க போறா, புரியுதா? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் கொஞ்சம் தனியா பேசணும். சரி, நீ போன வர. ஓகே. என்ன சொல்லு. அந்த பொண்ணு இங்க தங்கினா ஊர்ல என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? உங்களை பத்தி தப்பா பேச மாட்டாங்க? பேசட்டும். அதுக்காக நான் ஊருக்கெல்லாம் பயந்து வாழ முடியுமா என்ன? நீங்க இப்ப முன்ன மாதிரி இல்ல. அதுக்கு காரணம் நீ. டார்லிங், ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. வெயிட்டா? கம் ஆன் டார்லிங். கேட்டல, போய் சாப்பாடு எடுத்து வை. அப்புறம் லில்லி இன்னைக்கு மட்டும் இல்ல, எனக்குமே இங்க தான் தங்குவா, புரியுதா? போ. லில்லி, நான் ஆங்கின்னு சொன்னது அது இல்ல, இது. சீ. ஏய். ஞாபகம் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு உமா கூட. சீ, போங்க. செல்லி, அப்பா, யார் யாருக்காகவோ என்ன வாழ சொல்றீங்க? எனக்காக என்ன வாழ சொல்ல மாட்டீங்களாப்பா? நான் நஷ்டப்பட்டதா அப்பன் பிள்ளைய கொண்டாடுறீங்களா? நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கிளம்புறேன். செல்லி, என்னப்பா? மாப்பிள்ளை பண்ண விவசாயத்துல நஷ்டம் வந்துடுச்சா? ஏப்பா, நல்லா தானே விளைஞ்சிட்டு இருந்துச்சு. நல்லாதாம்மா விளைஞ்சிருக்கு.
ஆனா வாங்குறேன்னு சொன்னவங்க யாருமே வாங்கல. ஏ என்னாச்சு? தெரியலம்மா. அவங்க வாங்கலன்னதும் அவங்கள நம்பி விவசாயம் பண்ணவங்கலாம் பொருளை எடுத்துக்க பணத்தை கொடுன்னு ஒரே பிரச்சனை பண்றாங்களாம். அவங்க வாங்க மாட்டேன்னதுக்கு இவர் என்னப்பா பண்ணுவாரு? அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாருமா. ஆனா யாரும் கேட்கிற மாதிரி இல்லையே. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அம்மா, மாப்பிள்ள ஒரே குழப்பத்துல இருக்காரு. நீ போய் 4 வார்த்தை பேசினா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்பா நான் எப்படி? நானே போய் பேசலான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ போய் பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருப்பாரு, அமைதி ஆயிடுவாரு. அதுக்காகத்தாம்மா. அப்புறம் பணம் ஏதானு வேணுமான்னு கேளு. பணம் இல்லைன்ற காரணத்துக்காக கல்யாணத்தை தள்ளி போட்டுற போறாருமா. அம்மா செல்லி, போமா, போயிட்டு வா. சரிப்பா. அம்மா செல்லி, ஆ போயிட்டு சீக்கிரமா வந்துருமா. சரி. நான் என் தலையை அடமான வச்சாது உங்க பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன். நீ உன் தலையை அடமானம் வைப்ப, நிலத்தை வைப்ப எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரத்துல எங்க பணம் வரணும். இல்ல அண்ணா, என்னம்மா? அவரை பத்தி தெரியாதவங்க தான் பணத்தை கேட்டு தொந்தரவு பண்றாங்க. அதுக்கு அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்களுமா? அதுக்காக பணத்தை விட்டு போக சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலண்ணா. அவரும் ஒருத்தரை நம்பிதானே நான் ஏமாந்து போனாரு. இப்பவே அவர்கிட்ட பணத்தை கேட்டா எங்கன்னா போவாரு? ஊரெல்லாம் கமிஷன் கிடைக்கணும்னு விவசாயம் பார்க்க சொன்னால, இப்ப நஷ்டம் வந்தா அவன் தான் பார்க்கணும். சாரிண்ணே, நான் உங்ககிட்ட கேட்டது தப்புதான். உங்க பணம் உங்களுக்கு வரும். இந்தாங்க சக்கரை பொங்கல், சாப்பிடுங்க. நான் நஷ்டப்பட்டதா அப்பன் பிள்ளையும் கொண்டாடுறீங்களா? என்னம்மா, என்னாச்சு? மாப்பிள்ள என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லல. புரியலையே. நீங்க சொன்னீங்க நான் பேச போனா நான் என்னமோ ஏமாத்துன மாதிரி என் மேல கோவப்படுறாரு. நீ என்ன சொன்ன? என்னை இங்க பேச விட்டாரு. நான் போனது கோவமா பேசிட்டு போயிட்டாரு. சரி விடுமா, மாப்பிள்ள ஏதோ கோவத்துல பேசிருப்பாரு. ஒரு 2 நாள் கழிச்சு பேசு, எல்லாம் சரியாயிடும். யாரோ பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஆறுதலா பேச போன தப்பா? அப்படி இல்லம்மா, மாப்பிள்ள ஏதோ கோவத்துல வார்த்தை மாதிரி பேசியிருக்கலாம். அதை நீ பெருசு பண்ணாத. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறாள்ல, எதுவுமே தன் கையில இல்லைங்கிறதாம்மா அந்த கோபத்துக்கு காரணம். இத பாருமா, நீ கொஞ்சம் அமைதியாயிரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்லப்பா. அவங்க செஞ்சதும் சரிதானே. இதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் பெருமாள் தன் பையனை காலேஜ் சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏமாற்றத்தை தாங்கிற சக்தி இல்லைம்மா. அவங்களும் மனுஷன் தானே. இத பாருமா, நான் போய் மாப்பிள்ளைகிட்ட பேசி பார்க்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியாயிரு. போமா, போய் சாப்பிட்டு தூக்கு. போமா, போ. டேய் முருகா, மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? வண்டியை கிளம்புனா 2 ரூபா தரேன்னு சொன்னாரு, அதான். எவ்வளவு நேரமா உட்காந்துருக்க? 1 மணி நேரமா. எழுப்ப வேண்டியதானே? பயமா இருக்கு. வா, நான் எழுப்புறேன். ஹலோ ஹலோ சார், எந்திரிங்க.
உனக்கு கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? இந்த பையனை வண்டிகளை விட்டுட்டு நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கிற. அதுக்கு என்ன இப்போ? என்ன அதுக்கு என்ன இப்போவா? 2000 ரூபா 3000 சம்பளம் வாங்குற நீ ஒரு பையனுக்கு 2 ரூபா கொடுத்துட்டு வேலைக்கு வைக்கிறியா? தப்பா தெரியல? ஹலோ 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 ஹலோ, கொஞ்சம் நிதானமா பேசுறீங்களா? இந்த வண்டியோட ஓனரே நான் தான். ஓஹோ, நீதான் அந்த வண்டியோட ஓனர். பண திமிரு. அந்த திமிரில் தான் நீ 1 மணி நேரம் தூங்குறதுக்கு இந்த சின்ன பையனை காவலுக்கு வச்சிருக்க, அப்படிதானே? பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? தப்புதாங்க, தப்புதான், மன்னிச்சிருங்க. டேய் வாடா, இந்தாடா, பேசுறத விட நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ திருப்தி தானே உங்களுக்கு? போங்க. இதை முதல்ல செஞ்சிருக்கலாம். போடா. ஏய் சு போ. போன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? சரி, அப்பா என்னாச்சுப்பா? என்ன சொன்னாரு? அவர் ஊர்ல இல்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? அவர் எங்கப்பா போனாரு? யாருக்கும் எதுவுமே தெரியாதா? குடிக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா நிலத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரா. என்னப்பா பண்றது? அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு பெரிய பிரச்சனையாக நானும் எதிர்பார்க்கல. அப்பா 2 நாள்ல சரியா போயிடும் தான் நானும் எதுவும் பேசாம இருந்தப்பா. இப்ப எங்கப்பா போய் தேடுறது? நான் இருக்கேங்கிறதையும் அவர் மறந்துட்டாருல்ல. இப்படித்தாம்மா இளவட்ட பசங்க எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யறாங்க. பிரச்சனையை பத்தி பெரியவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது கேவலம்னு நினைக்கிறாங்க. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா யோசிக்கிறது கிடையாது. உன்னை பத்தி கவலைப்படாம போனவனை பத்தி நீயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்காக என்ன மறந்துடுன்னு சொல்றீங்களா? பின்ன அவனையே நினைச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க போறியா, இல்ல அவனை தேடி ஊர் ஊரா அலைய போறியா? அப்பா என்னதான் கோவமா இருந்தாலும் அவர் என்ன மறக்க மாட்டாரு. அவருக்காக நான் காத்துட்டு இருப்பேன். உனக்காக அவன் காத்திருப்பான்னு நீ எப்படி நம்புற? எங்க காதல் உண்மையானதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் தீபன். நான் ஒரு ஆர்டிஸ்ட். இயற்கையை படம் வரைகிறதுனாலே எனக்கு உயிர். நீங்கள் அந்த குளத்தங்கரையில் உட்காந்துருக்கும் போது உங்கள் பின்னாடி இருக்க அந்த குளம்
உங்க மௌனத்தோட ஆழத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதை பெயிண்டிங்ல கொண்டு வரலான்னு பார்த்தேன். இது பாருங்க. ஆனா பாதி தான் முடிச்சிருக்கேன். அதுக்குள்ள நீங்க எதிர்ச்சிட்டீங்க. எனக்காக 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. நீங்க சிட்டில இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நாங்க கிராமத்துல இருக்கிறவங்க அப்படி இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. உங்க பொண்ணு முகத்துல கிராமத்து அழகு அப்படியே அச்சில பார்த்த மாதிரி இருக்கு. அதை அப்படியே பெயிண்டிங்ல கொண்டு வரலான்னு பார்த்தேன். இத பாருங்க தம்பி, நீங்க நினைக்கிறது நடக்காது. நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அது யார் மனசு வச்சாலும் நடக்காது. உங்க அழக பிரபலப்படுத்தலாம்னு நினைச்சேன். நீங்க என்னடான்னா அது ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த ஒருத்தர் நானா இருக்கலாமா? தம்பி, உங்களுக்கு நல்ல மனசாவே இருக்கலாம். ஆனா பட்டணத்துல வாழ்றவங்க மாதிரி கிராமத்துல வாழ்றவங்க நினைச்ச உடனே எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஒவ்வொன்றுத்தையும் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். என் சைடுல நான் யோசிச்சா போதும். நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. வரேன். அப்புறம் நான் பெயிண்டிங்காக மட்டும் உங்களை கட்டிக்கலாம்னு நினைக்கல. உண்மையிலே உங்களை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வரேன். அப்பா என்னப்பா சொன்னாரு? எனக்காக அவர் காத்துட்டு இருக்காருல்ல? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவர் நிறையவே மாறிட்டார். என்னப்பா சொல்றீங்க? நேர்மையா ஒழிச்ச கண்ணே இல்லம்மா. இப்ப சாராயம் காய்ச்சறான். நான் நம்ப மாட்டேப்பா. நானும் நம்பாமத்தான் நேர்லயே போய் பார்த்தேன். இப்போ பெரிய சாராய முதலாளியா இருக்கான். கை நிறைய காசு பணம் பொருளுது. நிறைய சம்பாதிக்கிறான். எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம எவ்வளோ ஒரு நாடகக்காரியை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். இப்ப அவளையே கட்டிக்கிட்டானா. உன்னை அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான்னு நீதாம்மா அவனை நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் உலகத்தை ஏமாத்த உங்ககிட்ட இருந்தாமா ஆரம்பிச்சிருக்கான். நாளைக்கு நீயே போய் நின்னாலும் உன்னையே அவன் யாருன்னு கேட்பாம்மா. நிறைய சம்பாதிக்கிறான். எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம எவ்வளோ ஒரு நாடகக்காரியை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். இப்ப அவளையே கட்டிக்கிட்டானா. உன்னை அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான்னு நீதாம்மா அவனை நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் உலகத்தை ஏமாத்த உங்ககிட்ட இருந்தாமா ஆரம்பிச்சிருக்கான். நாளைக்கு நீயே போய் நின்னாலும் உன்னையே அவன் யாருன்னு கேட்பாம்மா. நம்பிக்கையோடு காத்திருந்த. நானும் சம்மதிச்சேன். இனிமே ஏமா காத்திருக்கணும். அவன் ஆசைப்படி அவ வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நாளைக்கே நான் போய் சேர்ந்துட்டா நீ நடுத்தரோடு தான் நிற்ப. ஏமா, அந்த பணவரையர் தம்பி குடும்பம் நல்ல குடும்பமா தெரியுது. அந்த தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? அப்பா எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். அவன் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் யோசிக்க இன்னும் என்னமா இருக்கு? துணி மாத்திர மாதிரி என்னால மனசை மாத்திக்க முடியாதுப்பா. யார் யாருக்கோ கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்க, எனக்கும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்க கூடாதா?
என் மனசு மாறுற வரைக்கும், அவரை மறக்கிற வரைக்கும். கல்லறைக்கு போற வரைக்கும் என்னை காக்க வச்சிடாது. என்னங்க என்னங்க காஃபி. ஹாய், குட் மார்னிங். இந்தாங்க. உட்காரு உட்காரு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? வாங்காவோட மஞ்சள் பெயிண்டிங் போல இருக்கிற ஒன்ன பிகாசோவோட மாடர்ன் பெயிண்டிங்ல எப்படி இருப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்ற அந்த 2 பேரோட பெயிண்டிங்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. அப்புறம் எப்படி எனக்கு புரியும்? காலேஜ் டேஸ்ல கூட எந்த பெயிண்டிங் பார்த்தது இல்லையா? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. நானும் அதை தேடவும் இல்ல. சரி, உனக்கு வேற எதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இப்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கே, சமைக்கிறதுல. அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து கிடக்கு? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? என்ன பக்குவம், என்ன அளவு, எதை எதோட சேர்க்கணும், அப்பதானே சமையல் நல்லா இருக்கும். சரி, நீங்க போய் முகம் கழுவிட்டு வாங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். என்னங்க அமைதியா இருக்கீங்க? செல்லி, அந்த பெயிண்டிங்கை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒன்னும் தோணலையே. ஒண்ணுமே தோணலையா? ஆமாங்க. சரி, நீ போ. இப்படி சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை திடீர்னு முடிச்சிட்டீங்களே. என்ன பண்றது, பையன் ஆசைப்பட்டுட்டான். பொண்ணு வீட்லயும் உடனே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம பண்ண வேண்டியதாயி போச்சு. எங்க ஆண்டி உங்க மருமக? தோ இவதான் என் மருமக, பேரு செல்லி. எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். கண்டிப்பா இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? என்ன ஆண்டி போயும் ஒரு நாட்டுப்புறத்தை கட்டி வச்சிருக்கீங்க? அவன் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டதுதான். பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். எவ்வளவோ சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. நானும் வர்ற மருமக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, இப்படி ஒரு பட்டிக்காட்டை தான் கட்டணும்னு விதி இருக்கு. யாரால மாத்த முடியும்? என்னம்மா மாத்த போற? வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? போங்க தம்பி, நீங்க சுத்தமா மறந்துட்டீங்க. கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல நீங்க. இவதான் என் பொண்ணு லலிதா. லலிதாவா இது? சின்ன வயசுல டால்பின் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா பெங்களூர் போய் ஆளே மாறிட்டா. ஆமா, ஆளே மாறிட்டா. அவளுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப உசுறு தம்பி. நீங்க பெயிண்டர்னு சொன்னதும் உடனே பாக்கணும்னு கையோட கூட்டிட்டு வரா. நான் ஒன்னும் பெரிய பெயிண்டர் கிடையாதுமா. பெரிய பெயிண்டர் யாரும் அப்படி சொல்லிக்க மாட்டாங்க. நீங்க பெயிண்டரா இல்லையான்னு நான் சொல்றேன். கிளம்புங்க.
கிளம்புங்க. சொல்லி ஒரு கப் காஃபி. வாவ், ஃபேண்டாஸ்டிக். விநாயகர்ல இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கா? எஸ். நைஸ். ஆஹா, சூப்பர். வாவ், இது உங்களோட பெயிண்டிங்கா? இமேஜினேஷன்ல வரைஞ்சது. இமேஜினேஷன், நைஸ். சான்ஸே இல்ல, இவ்ளோ சூப்பர் பெயிண்டிங்ஸ். வாட் அ மாடர்ன் ஆர்ட். இதுல என்ன சொல்ல வரீங்க நீங்க? நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்களா? எஸ், கரெக்டா சொன்னீங்க. இந்த பெயிண்டிங் வரையறதுக்கு 4 வீக்ஸ் ஆச்சு. என்னங்க அவ்வளவு கஷ்டமான காஃபி? உங்க வைஃப்க்கு பெயிண்டிங்னா பிடிக்காதா? ரசனனா என்ன விலைன்னு கேட்பா. இதே விநாயகர் பெயிண்டிங்கை காட்டி உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே தோணலன்னு சொல்லிட்டா. பெயிண்டிங்ல சின்ன தப்பு பண்ணிட்டா மொத்த பெயிண்டிங்குமே அசிங்கமா தெரியுமே. அதுக்காக பெயிண்டிங்கை தூக்கி வெளியில போட்ட முடியுமா என்ன? யாருக்கும் தெரியாம வச்சுக்க வேண்டியதுதான். நினைச்ச மாதிரியா எல்லாமே இது. ஹலோ, நான் தான்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா? நல்லா இருக்காருப்பா. என்னம்மா ஒரு மாதிரியா பேசுற? உடம்பு கிடமே சரியில்லையா? இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். மாப்பிள்ளை பக்கத்துல தானே இருக்காரு. அவர்கிட்ட கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இல்லப்பா, இன்னும் அவரு வரலப்பா. மாப்பிள்ளை வந்ததும் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுமா. இத பாருமா, வேற ஒன்றும் விசேஷமா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே. செல்லி, ஒன்னும் இல்லப்பா, நான் அவரு வந்ததும் சொல்றேன். சரிம்மா, நான் வச்சிடறேன். டார்லிங், வீட்லயே இருந்து போர் அடிக்குது. உங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு எப்போ போறோம்? நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டிப்பா போறோம். ஓகே. எப்போ வந்தீங்க? வந்து 2 நாள் ஆச்சு. ஆனால் இப்போ ஏன்டா வந்தோன்னு இருக்கு. உங்கள் முகத்தில் முழிக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன். நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆயிட போகுது? இந்த ஊரில் நான் இருந்தால் எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். அதனால்தான் நான் வேற ஊருக்கு ஸ்லோனுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம்தான். புது இடம் புது வாழ்க்கையை கொடுக்கும். எனக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணும். சிலோன் போகிறதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இதுக்கு என்ன தயக்கம்? அதுக்கு இல்லை. இதை பார்க்கண்ணா, நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உன்னை ஊருக்கு அனுப்புறதுக்கு என்ன செலவோ அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. செல்லி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பட்டணத்து மாப்பிள்ளை ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமா வச்சிருக்காரு. நான் தாங்க அவளை விட்டு போகும்போது எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன். அப்படியே என் வாழ்க்கையும் தறிக்கிட்டு போச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது செல்லி எங்கே என் நினப்பிலே இருந்து வாழ்க்கையை கெடுத்து போலன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்போ நல்லா இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் செல்லியும் மாப்பிள்ளையும் நம்ம ஊரில் இருக்க அவங்க பண்ண தோட்டத்துக்கு வந்திருக்கதா எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டேன். செல்லியை ஒரு தடவை போய் பார்க்கலாமா? செல்லி வரல, மாப்பிள்ளை மட்டும்தான் வந்திருக்காரு. அவரும் ஏதோ சொந்த வேலையா வந்திருக்காரு போல் இருக்கு. அவரையாவது ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமே. ஏன் சொல்கிறேன்னா,
நான் சிலோனுக்கு போயிட்டு திரும்பி வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரிப்பா, நானும் வரேன், போலாம். தேங்க்ஸுங்க. மாப்பிள்ள பேர் கண்ண. வணக்கங்க. உறவுக்கார பையன். நீங்க ஊர்லேருந்து வந்தது கேள்விப்பட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்கான். நான் இவரை பார்த்துருக்கேன். என்ன சொல்றீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நீங்கள் செல்லியோட மாப்பிள்ளையாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்னைக்கு யார் மேலே உள்ள கோபத்திலேயோ இல்லை சூழ்நிலையிலையோ நான் அப்படி நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு அன்னைக்கு நடந்ததுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நோ இட்ஸ் ஓகே. அன்னைக்கு ஏமாளியும் தானே தப்பு இருந்தது. ஒரு சின்ன பையனை வேலை வாங்கிட்டு நான் தூங்குனது தப்பு இல்லையா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். செல்லி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன நல்லா இருக்கா? வீட்டில் ஏதாவது விசேஷம்? விசேஷம் விசேஷம் சொல்கிறேன், கூடி சீக்கிரம் சொல்கிறேன். அப்புறம் செல்லியையும் கூட்டு வந்துருக்கலாமே. நாங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. செல்லிய எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, என் கெட்ட நேரம் எல்லாமே கை மாதிரி என் வாழ்க்கையே மாறி போச்சுங்க. பரவாயில்ல விடுங்க. செல்லிய நல்லா பார்த்துக்குங்க. அவ நல்லா இருக்கணும், அதுதாங்க எனக்கும் சந்தோஷம். நல்லா பார்த்துக்குங்க அவளை. அப்படியே அவன் கணத்துல பலர்னு அடிக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் ஏன் விட்டுட்டீங்க? மாமனார் முன்னாடி மரியாதை குறைவா நடந்துக்குவானு பார்த்தேன். இல்லைனா ரெண்டுல ஒண்ணு நடந்திருக்கும். டார்லிங், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? செல்லிய அந்த கண்ணை லவ் பண்ணதா சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேரும் லவ்வோட நிறுத்திக்கல, அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு தப்பான உறவு இருக்குன்னு சொல்லி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஏய், என்ன முட்டாள்தனமா பேசுற? அப்படிலாம் என்னால கேவலமா போய் சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி அவளை கழட்டி விட போறீங்க? என்ன அமைதியா இருக்கீங்க? இப்ப என்ன பண்ணுங்கற? அவளை எப்படி கழட்டி விட போறீங்க? நான் ஏன்? அவ என் பொண்டாட்டி. அப்ப நான் என்ன? அன்னைக்கு இனிச்சது இன்னைக்கு கசக்குதா? அவ ஒண்ணும் உன்ன மாதிரி கேவலமா யோசிக்கலையே. ஆமா, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு இப்ப கேவலமா தான் இருக்கும். எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு உன்னை ஏமாத்துறா பாரு, அவ நல்லவ. இத பாரு, அவளை பத்தி இனிமே ஒரு வார்த்தை பேசாத. பேசினா என்ன பண்ணுவ? அப்புறம் என் கை சும்மா இருக்காது. அடிச்சு பாரு, அடி. பெயிண்டிங் பார்க்க வந்தவள மயக்கிறது நீதானே? அடிக்கலன்னா போக வேண்டியதானே? போறதுக்கு முன்னாடி அவளையும் வெளியே அனுப்பிட்டு போறேன். இத பாரு, அவன் நினைச்சிருந்தா என்னைக்கே உன்னை வெளியே அனுப்பியிருப்பா. அவ இது வரைக்கும் அதை செய்யாம இருந்தது காரணம் என் மேல வச்சிருக்க மரியாதை. அத நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஓ, அத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் கேவலமா போயிட்டேனா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட பழகுனதே கேவலமா நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே நீங்க நின்ன. ஹலோ, நீங்க அவங்க கூட சண்டை போட்டுக்க கூடாது. இல்ல, அவ உன்னை பத்தி அவங்க என்ன பேசினாலும் நீங்க என்ன தப்பா நினைக்கல. எனக்கு அது போதுங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காம போதேன்னு தான்
இன்னும் ஒரு 7 மாசம் கழிச்சு நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. புரியல. குழந்தை பிறந்த பிறகுதான் பிறந்த வீட்டுக்கு போகணுங்கிறது எங்க ஊர் பழக்கம். அப்புறம் நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை. இத்தனை நாளும் நான் தான் ஒன்னும் புரிஞ்சுக்காம போயிட்டேன். என் வாழ்க்கையில புது பொலிவு கொடுத்த வனிதான். என்ன மன்னிச்சிரு செல்லை, என்ன மன்னிச்சிரு.